வணக்கம் நண்பர்களே. ஆடி மீடியா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் செல்வகுமார். இந்த வாரம் ஆப்பிளில் ஒரு மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதாவது ப்ராஜெக்ட் ப்ரோ 11. இது ஒரு பிராண்ட் நியூ ரிலீஸு. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏஐ எஃபெக்ட்ஸ் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு மெயினாக பார்த்தோன்னா, ஏற்கனவே ட்ரம்மர் ட்ராக்னு ஒன்று இருக்கும். அது ஒரு ஃபினாமினல் பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். நீங்கள் ஒரு பிகினர் ப்ரோக்ராமாக இருக்கீங்கன்னா ட்ரம் ப்ரோக்ராமிங் கொஞ்சமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபியூ வெர்ஷன்ஸ் ஆஃப் லாஜிக்ஸ்லேயே வந்தது. நிறைய ட்ரம்மர் ஸ்டைல்ஸ் அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நிறைய ட்ரம்மர்ஸோட பேட்டர்ன் ஸ்டைல்ஸ் அதில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டெம்போ ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து அதை ரொம்ப நேர்த்தியாக நம்ம செட் பண்ணலாம். இல்லை ட்ரம்மர் ட்ராக் இருந்ததை வந்து அது ஒரு பேண்ட் இந்த பாக்ஸ் ஸ்டைலில் இப்போ அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஜஸ்ட்டு ட்ரம்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு பேஸ் பிளேயர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ் பிளேயரில் வந்து நீங்கள் வந்து 6 டிஃப்ரெண்ட் பேஸ் ஸ்டைல்ஸு வித் ஓவர் 100 பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்றப்ப இப்போ பேஸே பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு பேஸ் கிட்டாரிஸ்ட் வாசிக்கிறதுக்கும் நம்ம கீபோர்ட்லேயே பேஸ் வாசிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நிறைய பேர் யூஸ்வலாக ரூட் அண்ட் ஃபிஃப்த் மாற்றி மாற்றி வாசிப்பாங்க. அதுதான் வந்து யூஸ்வலாகவே பேஸ் அப்படின்னு நம்ம போடுறது கீபோர்டில். அதே இது ஒரு பேஸ் கிட்டாரிஸ்ட் வாசிக்கிறப்ப அவங்க மூவ் பண்ணி அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வாசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டைல்ஸ்லாம் இப்போ வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணாமே இந்த ட்ரம்மர் ட்ராக்கை வந்து இந்த பேஸ் ட்ராக் ஃபாலோ பண்ணும். அப்படின்றப்ப அது ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஃபீச்சராக இருக்கும். அது ஒரு மேஜர் அப்கிரேட். அது கூடவே ஒரு கீபோர்ட் பிளேயரும் கொடுத்துருக்காங்க. கீபோர்ட் பிளேயர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ரெண்டுக்குமே வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஒரு ப்ராப்பர் பியானோ பிளேயர் வாசிக்கிற மாதிரி ஒரு ஸ்டைல். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் 3 பெடல்ஸ் இருக்கும். பியானோவில் வந்து அந்த கீஸ் ப்ரெஸ் பண்ணுற சவுண்டு வரும். இதெல்லாமே வந்து அவங்க ரொம்ப ஆத்தென்டிக்காக கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே ஏஐ ட்ரிவன்றனால அது வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ரிசல்ட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப ஹைலைட்டான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செப்பரேட்டர். இது இப்போ வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டெம் செப்பரேட்டர் வச்சு என்ன பண்ணலான்னா, நீங்கள் எந்த சாங் எடுத்து அதில் வந்து ஒரு கரோக்கி நம்ம ரெடி பண்ணிடலாம். வாய்ஸ், ட்ரம்ஸ், பேஸ் அண்ட் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் 4 ட்ராக்காக அந்த ஃபுல் இதை பிரிச்சிடும். பிரிச்சிச்சுன்னா நம்ம வந்து வாய்ஸை மைனஸ் பண்ணிட்டோன்னா மியூசிக் ட்ராக்கை யூஸ் பண்ணி வேறு நீங்கள் பாடலாம். ஒரு கவர் வெர்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடுச்சு. இப்போ இது முன்னாடியே வந்து ஸ்பெக்ட்ரல் லேயர்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேரில் நம்ம பார்த்தோம். ஸ்பெக்ட்ரல் லேயர்ஸ் அளவுக்கு அட்வான்ஸாக இருக்காது. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 to 10 பார்ட்ஸ் நம்ம வந்து பிரிக்க முடியும். அதாவது வாய்ஸே 2-3 வாய்ஸ் செகண்ட்ஸ் தேர்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் கூட பிரிக்கலாம். அதெல்லாம் இதில் பண்ண முடியாது. 4 ட்ராக் வரும். ஆனால் பார்த்திங்கன்னா ஸ்பெக்ட்ரல் லேயர்ஸ் வந்து 20,000 rupees அது மட்டுமே விலை. இப்போ லாஜிக்கில் அது ஃப்ரீ ஃபீச்சராக வந்திருக்கு. குரோமா க்ளோ அப்படின்னு ஒரு ஹார்ட்வேர் ப்ராசஸிங் இது ஒரு சேச்சுரேஷன் ப்ளகின், ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் சேச்சுரேஷன் அது மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. அதுவுமே வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது கேட்குறதுக்கு. இது எல்லாத்தையும் நம்ம நேராக ட்ரை பண்ணணுன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. திங்கக்கிழமை வரைக்கும் தான். திங்கக்கிழமை இந்த வெர்ஷன் ரிலீஸ் ஆகுது. அந்த வெர்ஷன் வந்தவுடனே அடுத்த வாரமே நான் வந்து ஒரு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி சவுண்ட் ஆகுது, எஸ்பெஷலி ஸ்டெம் செப்பரேட்டர் வந்து எவ்வளோ நல்லா இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு வீடியோவாகவே பார்ப்போம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, சிஸ்டம் ரிக்குவயர்மெண்ட். இந்த சிஸ்டம் ரிக்குவயர்மெண்ட் என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, மேக் ஓஎஸில் வென்ச்சுரா வேணும். இந்த ஸ்டெம் செப்பரேட்டர் மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகணுன்னா உங்களுக்கு M1 ப்ராசஸர் வேணும். ஸோ நீங்கள் இன்னுமே வந்து உங்கள் கன்வீனியன்ஸ்க்காக பழைய மேக்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இட்ஸ் டைம் டு அப்கிரேட். இனிமேல் வர்ற ஃபீச்சர்ஸ் எதுவுமே வந்து இன்டெல் மிஷின்ஸில் ஒர்க் ஆகாது. அப்படின்றப்ப நீங்கள் சீரியஸாக வந்து ஒரு M1 ப்ராசஸர் உள்ள மிஷினாவது நீங்கள் வாங்கணும். இல்லைன்னா அஃப்கோர்ஸ் ஐபேட்லேயும் இது எல்லாமே ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் த காஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஜிக் ப்ரோ அஸ் யூஷுவல் ஃப்ரீ அப்கிரேட். ஸோ நீங்கள் ஏற்கனவே 20,000க்கு லாஜிக் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ அப்கிரேட் வரும். அதனால் நீங்கள் அடிஷ்னலாக பணம் கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் உங்கள்கிட்ட லாஜிக் ஒரிஜினல் இல்லைன்னா 20,000 கொடுத்து வாங்கினீங்கன்னா அதை அப் டு 5 கம்ப்யூட்டர்ஸில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு பெரிய ஜென்ரஸ் ஆஃபர் தான் நான் சொல்லுவேன். இந்த சாஃப்ட்வேருக்கு 20,000 கொடுத்து இவ்வளோ ஃபீச்சர்ஸும் அவங்க கொடுத்து ஒரு 5 கம்ப்யூட்டரில் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.